சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் ஜிம்மி டைசன் லோகனுக்கு கூட ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ அதனால் மார்னிங் மட்டும் இல்லை, ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு நான் 3 டைம்ஸ் ஹவுஸ் க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா காற்றுல ஃபுல்லாக அவங்க ஹேர் நம்ம மூஞ்சில் வந்து பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இந்த பப்பீஸ் எல்லாம் மார்னிங் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னை பார்த்ததுக்கப்புறமா எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, மறுபடியும் ஆஃப்டர்நூன் சாப்பிட தான் வருவாங்க. அவங்க எவ்வளோ ஸ்மார்ட் அப்படின்னா, நம்ம கேட் ஓப்பன் பண்ணால் அந்த சவுண்டில் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்துடுவாங்க. அண்ட் நான் டெய்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாவில் நிறைய பேர் அன்ஹெல்தி ஃபுட்டை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம காசிவ் பிராண்டில் நிறைய பேர் 1 ஃபீட் வெட்டிவேர் மாலை கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டாக் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் வந்து இந்த வெட்டிவேர் மாலை வேணும் அப்படின்னா ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் லவ்லீஸ், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது. டிஎம் பண்ணுங்கள் லவ்லீஸ். பை.